அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடி மாதத்துல யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் குழந்தை பாக்கியம், சாந்தன பிரப்தி மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி பெறப்போகும் முக்கியமான ராசிகள் பற்றி பார்க்கலாம். நவகிரகங்களில் குழந்தைக்காரன் என்று அழைக்கப்படுவர் குரு பகவான். சமீபத்தில் நிகழ்ந்த குரு பயிற்சியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பிரவேசித்துள்ளார். கடகத்தில் உச்சம் பெற்றுள்ள குரு பகவானின் சுப பார்வைகள் மற்றும் அமைப்புகளின் அடிப்படையில் இந்த ஆடி மாதத்தை குழந்தை பாக்கியம் யோகம் பற்றி பார்க்கலாம். மொதல் ராசி மீனராசி. மீனராசி குரு பகவான் 5ஆம் வீட்டு இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஜோதிட விதிகளின்படி 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியத்தை குறிக்கும் முதன்மையான இடமாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த மீனராசி தம்பதியினருக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல செய்தி தேடி வரும். குருவின் முழுமையான அருள் இருப்பதால் மருத்துவ சிகிச்சைகள் இருந்த தடைகள் நீங்கி சாதகமான பலன்கள் கிடைக்கும். அடுத்த ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அங்கிருந்து உங்களது 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தை தனது 9வது பார்வையால் பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கு ஏற்ப குருவின் பார்வை நேரடியாக புத்திரஸ்தானத்தில் விழுவதால் வம்ச தடைப்பிற்கான வாரிசு யோகம் கைகூடும். குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் ஆடி மாத அம்மன் வழிபாடுகள் மூலம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அடுத்த ராசி கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் உங்களது ஜென்ம ராசியிலே உச்சம் பெற்று அமர்கிறார். இங்கிருந்து உங்களது 5ஆம் வீட்டை தனது 5வது பார்வையால் பார்க்கிறார். ராசியில் குரு அமர்வது மன தெளிவையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும். அதே சமயம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்ப்பதால் திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பிறப்பதில் இருந்த சிக்கல்கள் தாமதங்கள் இந்த மாதத்தை விலகத் தொடங்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை பலப்பட்டு சுப காரியங்களுக்கான திட்டமிடல் வெற்றியாகும். அடுத்த ராசியாக நான் பார்க்க போகிறது மகராசி. மகராசி குரு பகவான் 7ஆம் இடமான காத்திரஸ்தானத்தில் அமர்ந்து நேராக உங்களது ராசியை அமர்ந்து பார்க்கிறார். மேலும் உங்களது குடும்ப ஸ்தானத்திற்கு சாதகமான பலன்களை தருகிறார். மனைவிக்குள் இருந்து வந்த மருத்துவ ரீதியான குறைபாடுகள் நீங்கி வாரிசு உருவாகும் சூழல் இந்த ஆடி மாதத்தில் அமையும். வீட்டில் மழலை சத்தம் கேட்பதற்கான ஆரம்பகட்ட சுப சவிகள் இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஆடி மாதத்தில் ஜூலை 14 முதல் ஆகஸ்ட் 12 வரை குரு பகவான் சூரியனின் நெருக்கத்தில் குரு மௌத்தியம் நிலையடைகிறார். இதனால் இந்த குறிப்பிட்ட 4 வாரங்களில் வளைகாப்பு சீமந்தம் போன்ற பெரிய விஷயங்களை தற்பது நல்லது. இருப்பினும் இந்த அஸ்தம காலம் வழிபாட்டிற்கும் தியானத்திற்கும் மருத்துவ ஆலோசனை தொடங்குவதற்கும் மிகவும் உகந்தது. நன்றி.